நக்கிறதுக்கு ஊருக்கா தாங்குது, கடிக்கிறதுக்கு தானே இருந்தா எப்படி இருக்கும்? நடாது சைட் டிஷ்ஷை கேட்டா மெயின் டிஷ்ஷே வந்து வா முன்னிமா. யோ ஆரம்பிச்சிட்டியா? போய் தண்ணிக்கு தண்ணியில தாயா கிடக்குற இப்பயுமா? ஐயோ நான் ஒரு தத்துவம் சொல்றேன் கேட்டுக்கிறியா? பழப்புக்கு அந்த தண்ணி, அலுப்புக்கு இந்த தண்ணி. எப்படிக்குதா? டாக்டர் ஐயாவும் எவ்வளவு சொல்லி பாத்துட்டாரு, எங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. இந்த சனியில மரக்கடிக்கிறதுக்கு எதுனா தடுப்பூசி இருந்ததுன்னா கொண்டு வந்து நானே குத்து விட்டுருவையா. ஏய் குத்துவியா? குத்துவியா? குத்த நான் ரொம்ப தான் கட்டின பொண்டாட்டி மாதிரி பாசத்தை விடுறியா? வச்சுக்கிட்டா மட்டும் பாசம் இல்லாம போயிடுமா? சரி சரி, மீன் கோயம் பாக்கி வச்சிருக்கேன், சாப்பிட வீட்டுக்கு வா. இந்த கண்ணு நீ போய்க்கினே உன் பின்னழக பாத்துக்கினே வந்து சேர்த்துறேன். உங்கள் நீதி போனதா, நேர்மை போனதா, மானம் போனதா? மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பறவைகள் முத்துக்களா மாணிக்கங்களா? என்னடா அந்த அம்மா என்கிட்ட இருக்க மாதிரியே ஒன்னத்தை கையில வச்சுக்கின்னு என் பேரை சொல்லி எடுக்குது. பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள் கண்ணகி வச்சுக்கிறதுல மாணிக்கம் இருந்தா, மாணிக்கம் நான் இதை வச்சுன்னுக்கிறேன்னா இதுல நான் கண்ணகியா இருப்பா? நான் இடும்பன். சரி இருக்கட்டும், இப்ப என்னதுக்கு? நான் தங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னதுக்கு? என்னை இந்த தண்டையிலிருந்து விடுவித்ததற்கு. எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்த தங்களுக்கு நான் அடிமை. அடிமை பெண்ண பாத்துக்கிறா? அடிமை ஆனா இப்பதான்பா மொதமா பாக்குறேன். தாங்கள் பேசுவது எதுவுமே விளங்கவில்லையே எனக்கு. நான் பேசுறது அவனுக்கு புரியலையா? நீ தான் ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு அந்த ராஜா மாதிரியே பேசுற, நீ பேசுறதா எனக்கு புரியல. புரியவில்லை? சற்று பொறுங்க. இப்ப பாரு, புரியுற மாதிரியா சொல்றேன். அதாவது இந்த தண்டையில இருந்து நீ என்ன ரிலீஸ் பண்ணதாங்கட்டியும் நான் உனக்கு அடிமைன்றேன். என்ன இப்ப புரியுதா? அடிமையா? உன்னை வேலைக்காரனை வச்சுன்னு 3 வேளை சோத்த போட சொல்றியா? உன்னால எனக்கு என்ன யூஸ்? உனக்கு என்ன வேணும்னு கேளு, உடனே வலிச்ச தந்துடுறேன். எனக்கு பாரு, சாயந்தரத்துல இருந்து இதான் நக்கினுக்குறேன். வச்சுக்கிறதுக்கு எதனா வேணும்னு கேக்குறியா? அதேதான்பா, அதான் வேணும். இப்படி சூடு செத்த கோழிய சில்வர் பேப்பர்ல சுத்தி அமைச்சுக்கிறானுங்களே. சாலா கடையில இருந்து சரக்கு வரும்னு பார்த்தா ஸ்டார் ஹோட்டல் கணக்கா அமைச்சுக்கிறியப்பா. என்ன புடிச்சுக்குதா? வேற என்ன வேணுமோ கேளு. வாய்க்கு கேட்டதை கொடுத்துட்டா சரியா? அடைச்சு கேட்கறத குடிப்பியா நீ? என்ன வேணும்? திருசா அவ கூட ஆட்டம் பண்ணுறவங்கனால எனக்கு ஆசை. அவ்வளவுதானே? குடிப்பியா நீ? முடிமா வந்துருவா. உனக்கு எப்படி டாங்க் சொல்றதுன்னே தெரியலப்பா. வாய்க்கு ருசியா கொடுத்த மனசுக்கு கேட்ட காம. இரு எனக்கு பெருசா ஒரு சந்தேகம் கிளம்புது. உனக்கு இம்மாம் பவருக்குதா? இந்த மாணிக்கம் குடிசைக்கு நாத்துக்கு வந்த நீ யாரு என்னன்னு விலா வரையா சொல்லு. என் கதை என்னன்னு கேக்குற? அதான் சொல்றேன் கேட்டுக்க. எனக்கு மாரீசன் என்ற ஒரு நண்பன். நானும் மாரீசனும் ஒரே குருகுலத்தில் ஒன்றாக பயின்றோம். இந்த குருகுலம் குருகுலம் வேணா, புரியுற மாதிரி பேசுப்பா. அதான்பா ஸ்கூலு. அங்கே என் குருநாதரின் மகள் மந்தாகினியை நான் காதலித்தேன். குருநாதர்னா யாரு? அதாவது நம்ம ஹெட்மாஸ்டர்பா. ஓஹோ. அவர் மகளை நான் காதலித்த போது மாரீசன் குறுக்கே புகுந்தான். வில்லனாவா? எனக்கு எப்பவுமே அவன் தான்ப்பா வில்லன். அடவும் பவரை பாக்குற மாதிரி பண்ணுப்பா. அந்த ரேடியோ டிராமா எல்லாம் வேணா. ஐயா பொறுமையா இருந்தேன்னா முழு படத்தையுமே காட்டுறேன். இங்கே தந்தையே. மந்தாகினி, ஏன் இந்த பதட்டம்? புரிந்து விட்டது. இடும்பா, என்ன இது? தெரியவில்லை. காதல் விளையாட்டு. இதில்
நடுவர் தேவையில்லை. தயவு செய்து மந்தாகினியை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். குரு துரோகி, காமம் உன் கண்களை மறைத்து விட்டது. வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டு. நீ மானா துயரத்திற்கு ஆளாக போகிறாய். இல்லை இல்லை குருவே, ஆனந்தத்தின் எல்லைக்கே செல்ல போகிறேன். அது நான் உயிருடன் இருக்கும் வரை நடக்காது. ஐயோ குருவே, இந்த க்ஷணம் வரை தங்களை கொல்லும் எண்ணமே எனக்கு ஏற்படவில்லை. தயவு செய்து அவளை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். முடியாது 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 என்ற வார்த்தையை இடும்பனின் அகராதியில் கிடையாது. மாரிசா, மாரிசா, என்னை காப்பாற்று. மாரிசா, மாரிசா மாரிசா என்று அபயக்குரல் எழுப்பி என்னை அபாயத்தில் சிக்க வைத்து விட்டீர்கள். குருவே, குருநாதா, குருநாதா, என்ன ஆயிற்று? மந்தாகினி எங்கே? மந்தாகினி என்ன ஆயிற்று குருநாதா? இடும்பன், இடும்பன், இடும்பன். இடும்பா! அழைத்தாயா நண்பா? நண்பா, நட்பின் இலக்கணம் தெரியுமா உனக்கு? மனசாட்சியிடம் மறைக்க நினைக்கும் உண்மையை கூட நண்பனிடம் மறைக்க மாட்டோம். நீ என் நண்பனாக இருந்திருந்தால் எதற்காக நம் குருநாதரை கொன்றுவிட்டு என் மந்தாகினியை மறைத்து வைத்திருக்கின்றாய்? நன்றாக சொன்னாய், உன் மந்தாகினி. அப்படியானால் இவன் கழுத்தில் மாலையாக கிடப்பது மந்தாகினி என்பது இவனுக்கு தெரியவில்லை. கேட்டதற்கு பதில் சொல். எங்கே என் மந்தாகினி? உன் மந்தாகினி ஆயிற்று, நீயே தேடி கண்டுபிடி. என்னடா நகைக்கிறாய்? இடும்பா, நீ எனக்கு செய்த துரோகத்திற்கு என் காலில் தண்டையாக கிடப்பதுதான் உனக்கு சரியான தண்டனை. இதுதான்பா நடந்தது. மொத்தத்துல ஃபிகர் தகராறு. அத மாரிசனை தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்கணும். நீ என்ன மாதிரிதான் யாரையோ பழி வாங்கணும்னு அழிஞ்சுன்னு போல இருக்குது. ஏன், உனக்கு என்ன பிரச்சனை? அதை ஏன் கேக்குற? இந்த தாடி வளர்த்து போட்டோ இருக்கிறாரா, இதுதான் எங்க நைனா, இது எங்க அம்மா, இது நானு. எங்க நைனா பெரிய கோடீஸ்வரம்பா. அப்புறம் நீயே இந்த மாதிரி குடிசைல தங்கிக்கிற? அதான்பா விதின்றது. எங்க நைனாவோ அம்மாவை ஆசைப்பட்டு தான் வச்சுன்னு இருந்தாரு. அவர் உசுரோடு இருந்த வரைக்கும் மனுஷன் நல்லா ஹெல்ப் பண்ணாருப்பா. புண்ணியம் போய் சேர்ந்த உடனே எல்லாம் பூடிச்சுப்பா. அந்த சோகத்திலே எங்க அம்மாவும் கண்ணு மூடிடுச்சு. ஆனா அந்த ராசாராம்கிறான் பாரு, யாரு அந்த மூத்தாருமாவா, அவனவ காரு பங்களா எஸ்டேட்னு சோகாகிறான்பா. உன்ன மாதிரி ஒரு ஆள் எனக்கு துணையா இருந்தா என்ன ஏதுன்னு போய் நியாயம் கேப்ப. இந்த கைதுக்கு யாருக்குறா? ஏன்பா, அதான் நான் வந்துட்டேன்ல, அவன் மட்டும் எங்க இருக்கிறான்னு சொல்லு, போய் கீசிடுவோம். ஊட்டில ராம்விலாஸ் எஸ்டேட். அவள் தானே.